Hi students, good morning. Dear students, today's class பார்த்தீங்கன்னா 12th standard business mathematics and today's classல பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூட்டியை பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.9 பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய கண்டினியூட்டி தான் டுடேஸ் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லிசன் பண்ணுங்கள். நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ், அதுதான் அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துருக்கோம் சாப்டர் 2ல். இதில் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் இது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான் 2.9. இங்கே பிகினிங்கில் நம்ம பார்த்துருக்க ஒரு 2 சம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. அந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து எப்படி இந்த ஈவனான ஃபங்க்ஷன் வந்தால் என்ன, ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், அதை போல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்து அதுக்கான ஃபார்முலாஸை நம்ம ஃபாலோ பண்ணிடணும் சரிங்களா. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அது ஆட் ஃபங்க்ஷனா அப்படி இல்லை ஈவன் ஃபங்க்ஷனான்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆட் ஃபங்க்ஷன் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன்னா ஆன்சர் வந்து நம்ம 0ன்னு போட்டுடலாம் ஓகேங்களா, 0ன்னு எடுத்துக்க முடியும். அதே ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணி அவருடைய லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு போகலாம் சரிங்களா. ஸோ இது போல் சம்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டியாக பார்க்கும்போது நான் சொல்கிற இந்த ஃபார்முலாஸ்லாம் பேஜ் நம்பர் 48ல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பேஜ் நம்பர் 48 பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினிட் இன்டெக்ரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் சரிங்களா. அடுத்து இதுலேயே லாஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபார்முலாவில் 6th ஃபார்முலா தான் ஓகேங்களா. 49 பேஜ் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 6th ஃபார்முலா 6th ஏபி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏ அண்ட் பின்ற ஃபார்முலாஸ்லாம் வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன் அதுக்கான ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 6th ஏபி அப்படின்ற ஒரு ஃபார்முலாஸ் தான் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டினியூட்டியான பார்த்த கொஸ்டின் நம்பர் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -1 to +1 log 2 - x by 2 plus x dx கொடுத்துருக்காங்க. 2 - x by 2 plus x. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம கொஸ்டினே வந்து -a2 + a அப்படின்ற ஃபார்முலா -a2 + a இன்ட்டு f of x dx இது ஒரு ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா பார்க்கணும். இந்த மாதிரி பேட்டர்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முதல்ல வந்து ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எடுத்துட்டு அதுக்கு வந்து எக்ஸ் பிளேஸை மைனஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அது பாருங்க முதல்ல கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெக்ரல் -1 to question number 3. Third question பார்த்தீங்கன்னா வந்து given பார்த்தீங்கன்னா வந்து integral -1 to +1 log of 2 - x by 2 plus x dx. Okay, integral -1 to +1 log 2 - x by 2 divided by 2 plus x dx னு ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம பார்த்தா let f of x let f of x equal கொடுத்து அந்த கன்வர்ட் பண்ணிருக்கோம் log 2 - x by 2 plus x log 2 - x by 2 plus x எடுக்கும்போது here f of x என்பது f of minus x எடுத்துக்கணும். f of minus x சரிங்களா. ஸோ f of minus x பார்த்தீங்கன்னா x வர பிளேஸ்ல எல்லாம் மைனஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ log 2 minus x பிளேஸ்ல மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம். மைனஸ் x या minus 1 plus x is substitution minus x divided by 2 plus x is substitution minus x ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா log 2 minus into minus plus x divided by 2 plus into minus 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 x. இப்போ எப்படி வந்து பாருங்க log of 2 plus x by divided by 2 minus x நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதுல நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் ரெசிப்ரோக்கலா பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும் இப்படி பார்த்தோன்னா இது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது தலைகீழா மாறும். 2 - x by 2 plus x க்கு மாத்திட்டு இதோட பவர் என்ன இருக்கும் 1 இருக்கும், அது -1 மாத்திடும். ஒரு அடிஷன் புரியுதா உங்களுக்கு. ஒரு அந்த ஃபங்க்ஷனை நம்ம தலைகீழா சேஞ்ச் பண்றோம். ஆல்ரெடி இருக்கும்போது பவர் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பவர் 1 தான். அது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது அது பவர் -1 மாத்திடும். கீழே இருக்கிற 2 - x
நியூமரேட்டர் 2 plus x டினாமினேட்டர்லையும் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணுறது ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு உடைய பவர் -1 மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஒரு ஃபார்முலா மாடல் இருக்குது. அது என்ன ஃபார்முலா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம்னா லாக் ஏ என்ன ஃபார்முலா மாடல்னா லாக் ஏ பேஸ் பி ஈக்குவல் டு log b base log b base a power b log a இதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ log b base a log b base a equal to பவர் இருக்கிற b ஆனது முன்னாடி லாகுக்கு முன்னாடி இருக்கும் b of log a b log a. ஸோ இந்த ஃபார்முலா மாடலில் இந்த பவர் இருக்குது -1 முன்ன லாகுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா என்ன வரும் ஆன்சர் -1 இருக்கு மைனஸ் போட்டுப்போம் log மைனஸ் ஆஃப் log இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கலாம் 2 minus x by 2 plus x. ஓகேங்களா? மைனஸ் இப்போ மைனஸ் போட போதும் ஒன்று போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு பாருங்க f of x ஆனது log of 2 minus x by 2 plus x. அதே f of minus x போது minus f of x பாருங்க f of minus x கரெக்ட்டுங்களா? f of minus x. ஸோ f of minus x என்ன கிடைச்சிருக்கு? f of minus x equal to minus of f of x. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், சாரி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அதில் முன்னாடி மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் வர இடத்துல மைனஸ் போடுறோம். மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ண பிறகு பவர் எடுத்து வந்து ஃபார்முலா போய் -1 முன்னாடி வந்தாச்சு. மைனஸ் லாக் ஆஃப் 2 minus x by 2 plus x வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்லை, ஜஸ்ட் முன்ன மட்டும் தான் மைனஸ் வந்துருக்கு. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன வந்துருக்கு? minus log 2 minus x by 2 plus x. So f of minus x equal to minus of f of x function. சரிங்களா? ஸோ f of x ஃபங்க்ஷனுக்கு ஒரு முன்னாடி மைனஸ் வந்தால் என்ன இருக்கும் அதே தான் இருக்கு. ஸோ f of minus x equal to minus of f of x அப்படின்னு வரும்போது it is the odd function. சரிங்களா? therefore it is the odd function. சரிங்களா? ஸோ f of minus x equal to minus of f of x வந்துருக்கும் போது நமக்கு இது odd function. Therefore f of x is the odd function. Therefore it is the odd function. It is odd function. சரிங்களா? then இது வந்து odd function அப்படிங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம ஃபார்ம் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி என்ன -a to plus a of x dx equal to இல்ல. therefore by property by the property நம்முடைய ப்ராப்பர்ட்டி எப்படி formula -a2 plus a f of x dx equal to 0 அப்படியே எடுத்துக்கலாம். அதான் ஃபார்முலா -a2 plus a தான் இந்த ஃபார்முலா -1 to +1 f of x dx இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவல் டு எப்போ ஆட் ஃபங்க்ஷன் தான் 0ன்றது தான் நம்மளுடைய ரிசல்ட். அப்படின்ற போது நம்ம ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0 if f of x is odd function. f of x is odd function. f of x ஆனது odd function இருக்கும்போது f of x dx is equal to 0. சரிங்களா? இந்த இன்டெகிரேஷன் வந்து நம்ம i இருக்கு எடுத்துக்கலாம். ஓகே, i equal to 0 னு எழுதலாம். therefore i equal to 0. I mean i என்ன கொடுத்துற क्वेश्चन தான் கொடுத்து given क्वेश्चन என்ன integral -1 to +1 log 2 minus x by 2 plus x 2 plus x dx equal to 0. சரிங்களா? given function is -1 to +1 log 2 minus x by 2 plus x dx equal to 0. ஓகேங்களா? ஸோ ஒரு சம் முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 3 ஆனது ரொம்ப ஈஸியானது. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதும் மைனஸ் f of x எடுத்துட்டோம் மைனஸ் f of x போட்டு நம்ம ஆன்சர் வந்து f of minus x equal to minus f of x வந்துச்சுனாவே இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆட் ஃபங்க்ஷன்
ப்ராப்பர்ட்டியை நம்ம சப்ஸ்டிட்யூட் எழுதி ஈக்குவல் டு 0 போட்டு வச்சு ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 இது நோட் பண்ணிக்கங்க. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா வந்து எவால்வேட் இன்டெக்ரல் 0 to pi by 2 இப்படி கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் 0 to pi by 2. Question number 4. Exercise 2.9 chapter 2 ல பார்த்தீங்கன்னா question number 4 evaluate integral 0 to pi by 2. ஓகேவா? evaluate integral 0 to pi by 2 0 to pi by 2 sin power 7x by sin 7x by here by sin 7 plus cos 7x sin power 7x plus cos power 7x dx. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ இது 0 to pi by 2 கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் 0 to a அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் அதே சொன்னதான். ஸோ 0 to a f(x) dxன்னு கொடுத்துருக்கும்போது அது வந்து என்ன ஃபார்முலா இருக்கும்? 2 times ஆஃப்ன்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 0 to a f(x) dx equal to f of a minus x அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? f of a minus x dx 0 to a integral 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x dx. சரிங்களா? இந்த ஃபார்முலா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம given ஏதாச்சும் இப்போ இந்த கொஸ்டின் வந்து let i எடுத்துப்போம். ஸோ let i equal to given let i equal to given ஃபர்ஸ்ட் நம்ம i எடுக்கும்போது integral 0 to pi by 2 sin 7x by sin 7x plus cos 7x dx. Let's take the first equation. The equation 1 ன்னு எடுத்துப்போம். அடுத்து நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பை அப்ளை த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ணும்போது இது என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா இது நான் முன்னாடியே சொன்னதுதான். ப்ராப்பர்ட்டி என்ன? பை அப்ளைங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்ம்ல இருக்கும். by applying property property apply பண்ணும்போது என்ன பண்ணலாம்? 0 to a f of x dx equal to இல்ல நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன? integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx ன்னு சொல்லலாம். இதான் இந்த ஃபார்முலா. இல்ல 0 to a f of x dx கொடுத்துதான் நம்ம முன்னாடி கொடுத்த ப்ராப்பர்ட்டி மைனஸ் a to பிளஸ் இது 0 to a இன்டெக்ரல் 0 to a f of x dx ன்னு கொடுத்துருந்தாலும் 0 to a f of a minus x dx. சரிங்களா? x வரைக்கும் என்ன பண்ணுவோம்? a minus x ன்னு எழுதணும். a minus x னா a ன்னு என்ன? அப்பர் லிமிட். the a 0 to a போறோம்ல. இந்த a வேல்யூல இங்க x முன்னாடி சப்ட்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப ஃபார்முலாவே நம்ம ப்ராப்பர்ட்டி நமக்கு அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. அதனால இந்த அப்பர் லிமிட் a x வர இடத்துல என்ன பண்ணணும்? எலிமெண்ட் a வர இருக்கிற வேல்யூவோட மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட் f of x இங்க f of a minus x ஏன்றது இங்க கூடிய அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ்ன்றது தான் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸோ அதை அப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 to pi by 2 இந்த sin cos 7x கொடுத்துற ஒரு ஈக்குவேஷன். அதில் வந்து நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது i equal to integral 0 to pi by 2 அது அப்படியே தான் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுறோம். அப்போ integral 0 to pi by 2 sin power 7x இருக்கு. sin 7x பதில் என்ன பண்ணலாம்? pi by 2 minus x a minus x தான் சொல்லிருக்காங்க. a வேல்யூனா pi by 2. சரிங்களா? a minus x x பதில் a minus x. அப்போ x வர பிளேஸ்ல pi by 2 minus x போடாச்சு. divided by sin power 7x sin
by 2 minus x plus cos power 7 pi by 2 minus x dx. சரிங்களா? இப்போ இந்த 0 to pi by 2 sin power 7 pi by 2 minus x pi by 2 minus x கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin pi by 2 minus x இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதலாம் sin pi by 2 minus x. சரிங்களா? sin pi by 2 minus x equal to cos x cos x. அதே cos pi by 2 minus x என்பது sin x மாறும். சரிங்களா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து sin pi by 2 minus x equal to cos x cos pi by 2 minus x equal to sin x மாறும். இந்த ஃபார்முலாஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்? I equal to n 0 to pi by 2 sin pi minus x sin pi minus x cos x அப்போ cos power 7 x divided by sin pi by 2 minus x cos x இங்கேயும் cos power 7 x plus cos pi by 2 minus x sin x. சரிங்களா? அப்போ sin power 7x எடுத்துக்கிறோம் dx இது ஈக்குவேஷன் 2 மாறும். இதை செகண்ட் ஈக்குவேஷனாக மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து கிவன் கொஸ்டின் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்டிட் பண்ண பிறகு கிடைச்சிட்டு சேஞ்ச் பண்ணி அது கிடைச்சிட்டு ஆன்சர் வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே லிமிட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 1 + 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே I இருக்குது, இதில் I இருக்குது. ஸோ I + I போது 2I ஆட் பண்ணுறோம். I + I 2I ஈக்குவல் டு I plus I 2I equal to ரெண்டு இன்டெகிரல் தனியாக எழுதலாம். சரிங்களா? ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதி ஒரே கேன்சல் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் போடலாம். ஓகே, கவனிங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். I plus I எல்லா எக்ஸசைஸ் I plus I இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இன்டெகிரல் 0 to pi by 2 sin power 7x by sin power 7x plus cos power 7x dx plus integral 0 to pi by 2 0 to pi by 2 கட்டின cos power 7x cos power 7x by cos power 7x plus sin power 7x dx. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது I plus I 2I equal to integral வந்து காமனாக போகலாம் 0 to pi by 2 sin power 7x cos power 7x இல்லையா? sin power 7x plus cos power 7x cos power 7x divided by இங்கே sin power 7x sin cos power 7x ரெண்டுமே சேர்ந்து sin cos sin. ஸோ அதை நம்ம சேமாக போடலாம். ஸோ sin cos மாற்றலாம். ஓகே, ஸோ ரெண்டு ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணால் எல்சிஎம் பேஸ் ரெண்டு காமனாக பேஸ் போடலாம். நியூமரேட்டர் எடுத்து அப்படியே ஆட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா sin power 7x plus cos power 7x dx காமனாக. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே சைன் காசு காஸ் சைன் ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் பேஸும் காமனாக இருக்குது. ஸோ இது ஆட் பண்ணுறதுனாவே எல்சிஎம் மாடலாக நம்ம பார்த்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ரெண்டு பேஸுமே காமனாக இருக்கும்போது பேஸை போட்டாச்சு. நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். பேஸ் காமனாக இருந்தால் நம்ம நியூமரேட்டரில் எந்த சேஞ்சஸ் வராது. நியூமரேட்டர் இருக்கக்கூடிய sin power 7x plus cos power 7x போட்டுச்சு. இப்போ பாருங்க sin power 7x sin power 7x cos power 7x cos power 7x காமனாக டிவைட் பண்ணலாம். ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ டிவைட் ஆகிடுச்சு. நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த ஸ்டெப் நோட் பண்ணியிருப்பீங்க. இது கண்டினியூட்டி பார்த்து சும்மா ஒன்றும் இல்லை. 2I equal to 1 dx தான். சரிங்களா? 2I equal to 1 dx. ஸோ வெறும் dx இன்டெகிரேட் பண்ணும்போது x தான் வரும். எக்ஸுக்கான இந்த லிமிட்ஸை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இங்கே. ஸோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா 2I கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இன்டெகிரல் 0 to pi by 2 ஒன்றுனா 1 போடலாம் dx போடலாம். ஸோ 2I எதுவுமே இல்லை. ஒன்று எக்ஸ் ஹெச்டி ஆகும் எக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒன்று எக்ஸை பொறுத்து நம்ம இன்டிகிரேட் பண்ணும்போது எக்ஸ் தான் கிடைக்கும். 2I எக்ஸ் லிமிட் என்ன? 0 to pi by 2 கிடைக்கும். 0 to pi by 2. ஸோ 2I
2 மல்டிப்ளிகேஷன் 2 என்ன ஆகும் டிவைடட் பை 2 ஸோ I ஈக்குவல் என்ன நமக்கு ஆன்சர் I ஈக்குவல் டு 5/4 சரிங்களா I வேல்யூ 5/4 கிடைக்குது ஸோ I தானே நமக்கு கிடைச்சி அந்த இன்டகிரேஷன் வேல்யூ தான் சரிங்களா ஸோ ஐன்றது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்படி ஆன்சர் இந்த கொஸ்டின் என்ன integral therefore நம்ம integral 0 to pi by 2 sin power 7x by sin power 7x plus cos power 7x dx equal to 5/4 சரிங்களா இது எழுதலாம் ஸோ கொடுத்துக்கிற கொஸ்டின் என்ன இதான் நம்ம கொஸ்டின் integral 0 to pi by 2 sin power 7x by sin power 7x plus cos x dx equal to கிடைச்சிருக்கு 5/4 தான் நம்முடைய ஆன்சர் சரிங்களா ஸோ ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஒரு சம் இது சரிங்களா இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ டுடேஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 and 4 பார்த்துருக்கோம் இது ரெண்டு சம்மை நல்லா நோட் பண்ணிக்கங்க இன்னும் வந்து ரெண்டு சம் தான் இருக்குது சரிங்களா அந்த சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே நல்லா சொல்லியிருக்கேன் இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்க அந்த எக்ஸாம்ஸ் பாருங்கள் நீங்கள் புக் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் புக்லேயே வந்து எக்ஸசைஸ் 2.9க்கு முன்னாடி மேல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலேயே ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரூட் 7ன்ற மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் இருக்கும் அது வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா பேஜ் நம்பர் 48 47லாம் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டானது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்ம 9 எக்ஸசைஸ் வரையும் இந்த கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியானது ஒரு கொஸ்டினும் எப்படி கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படி ஆன்சர் சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற ஒவ்வொன்றையும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது உங்களுக்கு ஞாபகம் நிற்கும் சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இது எல்லாமே ஈஸியான மெத்தட் தான் இருக்குது ரெகுலரான ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இந்த கொஷினை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பண்ண முடியும் ஸோ கொஷின் ப்ராப்பர்ட்டி என்ன அதுக்கான ஃபார்முலா அந்த ஆன்சர் இதுதான் அதுக்கு தேவையானது ஓகேவா ஸோ ஒரே விஷயம் சொல்கிறது ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றது பயிற்சியே ஒருவனை முழுமனிதன் ஆக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு சரியாக வரலையோ அதை நம்ம முழுசாக நிறைய பயிற்சி எடுத்துக்கணுன்றது தான் விஷயமே அது எப்போ நம்மளுக்கு தரவாகுதோ அது வரையும் நம்ம ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதை நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வி சி ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ